ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஸ்னாப்ட்ராகன் அவங்களுடைய ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ரீசெண்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே எல்லா பிராண்டும் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் OnePlus அவங்களுடைய OnePlus 12 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 வரப்போகுது அப்படின்ற இந்த அப்டேட்டோட சேர்த்து இதில் இருக்க போகிற டிஸ்பிளேவை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த OnePlus 12 பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த OnePlus 12 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில அப்டேட்ஸ் அஃபிஷியலாகவே OnePlus கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ் தான் நான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் டிசைன் இதை பற்றின ஏதாவது அப்டேட் வந்திருக்கா, லுக் இமேஜ் எல்லாம் ரிவீல் ஆயிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி எக்ஸாக்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற அந்த ரியர் இமேஜ் இன்னும் நமக்கு கிளியராக வெளில வரல. அதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. பட் டிஸ்பிளே சைடில் நமக்கு விஷுவலாக எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு காமிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பேக் சைட் லுக் எக்ஸாக்டாக எப்படி இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே முன்பக்கம் அந்த வந்து பார்த்தோம்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி இப்போ இன்டர்நெட்டில் வந்திருக்கு. அதில் இந்த டிஸ்பிளே நமக்கு 2K ரெசல்யூஷனில் 6.82 இன்ச்சஸ்க்கான சைஸில் OLED பேனலுக்கான டிஸ்பிளே LTPO டெக்னாலஜியில் இருக்க போகுது. அதுவும் லேட்டஸ்டான LTPO டெக்னாலஜியோட இது இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிளைம் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா BOE அவங்களுடைய மேனுஃபேக்சரிங்கில் வரக்கூடிய ஒரு டிஸ்பிளேவாக தான் இருக்க போகுது. A+ கிரேடுக்கான சர்டிஃபிகேஷனோட இந்த டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு இந்த டிஸ்பிளேல ரெஃப்ரெஷ் ரேட் என்ன இருக்க போகுது அப்படின்றத பற்றின அப்டேட் பார்த்தீங்கன்னா கிளியராக எங்கேயுமே கிடைக்கல. நானுமே நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் எக்ஸாக்டாக இதோட ரெஃப்ரெஷ் ரேட் என்ன அப்படின்றத பற்றின அப்டேட்ஸ் பெருசாக இல்லை. பட் எனக்கு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 140 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கம்மி தான். ஸோ அதனால் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 2K ரெசல்யூஷனில் இந்த வாட்டி இந்த OnePlus 12 ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது. இது போக பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 2600 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் இருக்க போகுது. இதையும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது போக DC டிமிங் ஃபீச்சர், PWMக்கான டிமிங் ஃபீச்சர் அண்ட் HDR10+ சர்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக பேக்டு பண்ணி தான் இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது நம்ம கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் டிஸ்பிளே OnePlus 12 ஒரு டாப் நாச்சான டிஸ்பிளே அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு இருக்க போகுது. இதுக்கு அடுத்தபடியாக கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ். ஆஃப்கோர்ஸ் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க OnePlus 12 இந்த ப்ராசஸர் தான் இருக்க போகுது அப்படின்றது. அதனால் இது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. மற்றபடி இந்த பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 இருந்துச்சுல அதை விட ஒரு 30% இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேமிங் சைடில் பெர்ஃபார்மன்ஸ் சைட்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டோட தான் வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் இந்த OnePlus 12 OnePlus 11 சீரிஸை விட இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் இந்த LPDDR5Xக்கான ரேம் டைப் UFS 4.0 அதே ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப் தான் இந்த OnePlus 12லையும் இருக்க போகுது. ஏன்னா இதில் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் அந்த சைடில் அந்த விஷயங்கள்லாம் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இங்கே ஆக்சுவலி OnePlus 12 இருக்க போதில்ல. பட் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா 1TBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இதில் கண்டிப்பாக இருக்கும். ஹையர் ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் வருது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தபடியே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது ஆக்சுவலி இதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் எதுவுமே இல்லை. OnePlus தரப்பில் இந்த எதுவும் சொல்லலை. பட் ஆனால் லீக்ஸ் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5400 mAh கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்க. 5000 mAh தான் இவ்வளோ நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக 5400 mAhக்கான பேட்டரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லைனா 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டாக இங்கே இருக்க போகுது. இது போக வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்க போகுது. 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மூணுமே இவங்க கொடுக்குறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் கேமராவில் வந்து டவுட்டே வேணாம். கண்டிப்பாக பின்பக்கம் 3 கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் Sony IMX966 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணி தான் இந்த பிரைமரி கேமரா அப்படின்றது இந்த OnePlus 12 ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. மற்றபடி இந்த பிரைமரி கேமரா ஆஃப்கோர்ஸ் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோடு தான் வரப்போகுது. சொல்லலாம், பிரச்சனை இல்லை. இது போக சப்போர்ட்டிவ் கேமராஸ்னு பார்க்கும்போது ரெண்டாவது கேமராவும் 50 மெகா பிக்சல் கேமரா அல்ட்ரா வைடுக்காக IMX500 சீரிஸ்க்கான ஒரு சென்சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. இது போக மூணாவது கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கான பெரிஸ்கோப் லென்ஸிங் இருக்க போகுது. ஸோ இந்த வாட்டி பெரிஸ்கோப் லென்ஸ் ஆட் பண்ணுறாங்க. பட் இந்த சென்சார் பார்க்கும்போது ஆம்னிவிஷன் சென்சரோட தான் வரப்போகுது. ஸோ சோனி சாம்சங் சென்சார்லாம் இல்லை, ஆம்னிவிஷன் சென்சரோட ஒரு பெரிஸ்கோப் லென்ஸ் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு ஜூம் கேப்பபிலிட்டியோட வரப்போகுது அப்படின்றது தெரியல. 100x 70x அதை பற்றின எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் தெரியல. பட் பெரிஸ்கோப் லென்ஸ் அப்படின்றது இந்த வாட்டி இங்கே நமக்கு இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது போக முன்பக்கம் செல்ஃபி அப்படின்னு வந்தோம்னா இங்கே நமக்கு 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்க போகிறாங்க. ஸோ நல்ல விஷயம் தான். 32 மெகா பிக்சல் இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்மார்ட் ஃபோனில்
OnePlus கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்கறதுலாம் மேட்டர் இல்லை, அதோட கிளாரிட்டியும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான். அண்ட் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்லாம் செல்ஃபி கேமராவில் கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது போக ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்றது இங்கே இருக்க போகுது. அண்ட் இந்த வாட்டி IP ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IP68 இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் படி பார்க்கும்போது IP64க்கான ரேட்டிங் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அண்ட் Android 14 இல்லைனா Android 13, ஸோ அது எப்படி வருது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து அந்த OS அப்டேட் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பட் கண்டிப்பாக 4 வருஷத்துக்கான OS அப்டேட்கான அஷூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வாட்டி OnePlus 12 இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களும் சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு இந்த OnePlus 12 பற்றி இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் ஆக்சுவலி டிஸ்பிளே மட்டும் அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுதான் ஃபீச்சர். மற்றபடி இந்த பேட்டரி அண்ட் கேமரா சைட்லாம் இருக்கக்கூடிய லீக்ஸ் தான். ஸோ அதனால் இதெல்லாம் அஃபிஷியலாக ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட்லி இதோட லான்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 or 2 வீக்குள்ளே சைனாவில், மோஸ்ட்லி அடுத்த வாரமே சைனாவில் லான்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் சைனாவில் வந்துருச்சு. அதனால் சைனாவில் அடுத்த வாரம் இந்த OnePlus 12 வந்துடும். அதை தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்டில் மோஸ்ட் ப்ராபப்லி டிசம்பர் மாதம் இந்த OnePlus 12 நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் ப்ரைஸிங் 60,000 அபோவ் அப்படின்ற மாதிரி தான் செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த OnePlus 12 கரெக்டாக இருக்குமா, ரீசனபிளாக இருக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபீச்சர்ஸை பற்றிலாம் அப்படின்றத இப்போ கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.